கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, மறுபடியுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். அநேக அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்து நம்மை மகிமையாய் நடத்துகிறார். அவருக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து முன் செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எது கடினமான காரியமோ அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அற்பமான காரியம். பிரியமானவர்களே, நான் வாசித்த இந்த சம்பவம், ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப மகன் இருக்கின்றான். அவன் சந்திர ரோகத்தினாலே, அதாவது ஃபிக்ஸ்னாலே காக்கா வலிப்பு வந்து அவன் அதிகமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரிலும் பிசாசானவன் தள்ளுகின்ற ஒரு வியாதியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தகப்பன் எவ்வளவோ முயற்சி எடுக்கின்றான். மற்ற சீசர்களிடத்திலும் சென்று மகனின் சுகத்துக்காக விண்ணப்பிக்கின்றான். ஆனால் மகனோ சுகம் பெற்று கொள்ளவில்லை. இப்பொழுது இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பிரச்சனையுள்ள குடும்பம், பிரச்சனை மனிதனுடைய வாழ்க்கையிலே மன கஷ்டத்தையும் சோர்வையும் சஞ்சலத்தையும் கொடுத்து அவனை பலவீனப்படுத்துகிறதாக இருக்கின்றது. வெளியில் இருந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளை நாம் சமாளித்து சரி செய்து முன்னேற்றமான பாதையில் நாம் ஓரளவு சென்றுவிட முடியும். ஆனால் குடும்பத்திற்குள்ளேயே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்மால் முன்னேறவோ அல்லது அந்த பிரச்சனைகளை கையாளுவது மிகவும் கடினமான ஒரு காரியமாகவும் அமைந்துவிடும். தாவீது அரசனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வெளியிலிருந்து வந்தது. அவைகளையெல்லாம் மிகவும் எளிதாக அவன் மேற்கொண்டான், ஜெயம் பெற்றான், அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். ஆனால் சொந்த குடும்பத்திற்குள்ளே பிள்ளைகளால் பல பிரச்சனைகள் வந்த பொழுது அவன் அந்த இடத்திலே அதை எளிதாக மேற்கொள்ள ஜெயமெடுக்க முடியாதவனாக திகைத்தான். இங்கேயே நாம் பார்க்கின்றோம், ஒரு குடும்பத்திலே ஒரு மகன், வாலிப மகன், பிசாசின் பிடியினாலே அவன் போராடி கொண்டிருக்கின்றான், பிரச்சனைக்குள்ளே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த மகனுடைய நிலையை அவன் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்லுகின்றான். மத்தேயு 17:15 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த ஜலமும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிரானவைகள். ஆனால் ஜலம், தண்ணீர் இவனை அழிப்பதற்கு முயற்சிக்கிறது, நெருப்பு இவனை சுட்டெரிப்பதற்கு முயற்சிக்கிறது. பிசாசானவன் இவை ரெண்டில் ஏதாயிலும் ஒன்றில் இவனை விழத்தள்ளி அழிக்க வேண்டும் என்று தான் அந்த பிள்ளையை குறித்த நோக்கத்தை உடையவனாய் இருக்கின்றான். இது நிமித்தம் அந்த தகப்பன் மிகுந்த போராட்டத்தோடும் மிகுந்த கவலையோடும் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளையினுடைய சுகத்துக்காக, விடுதலைக்காக அவன் எவ்வளவோ முயற்சிக்கிறதை, இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பிள்ளை விடுவிக்கப்பட வேண்டும், இந்த மகன் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தகப்பனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ஏதாயிலும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது ஜெயம் கிடைக்கும் என்று ஏங்காதவர்கள், எதிர்பாராதவர்கள்,
யாரும் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். எல்லாருமே எதிர்பார்ப்பார்கள். விடுதலை வேண்டும், ஜெயம் வேண்டும், வெற்றி வேண்டும் என்பதிலே மிகவும் கருத்துள்ளவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, இப்போ இந்த பிள்ளையை விடுதலை பெறுவதற்காக தகப்பன் எவ்வளவோ வாஞ்சையோடு கூட செயல்படுகின்றான். ஆனால் இந்த தீயும் தண்ணீரும் இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இவை ரெண்டும் எதிரும் புதிருமாய் இருந்தாலும் இவைகள் இவனை அழிக்க முயற்சிக்கின்றது. அநேக நேரத்தில் அநேக மக்கள் இந்த உலகத்தில் எதிரும் புதிருமாய் இருப்பார்கள். சில நேரங்களிலே நம்மை அழிப்பதற்கு ஒன்றாய் சேர்ந்து விடுவார்கள். அலுவலகத்தில் 2 பேர் எதிரும் புதிருமாய் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர முடியும். சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யலாம். இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே பரிசேயரும் சதுசேயரும் ஒருவருக்கொருவர் எதிராயிருந்தாலும் அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு, அவரை மரண ஆக்கினை செய்வதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். சபையிலே 2 குழு இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் போதகருக்கு விரோதமாக எழும்புவதில் ஒன்றாய் சேரலாம். இப்படி உலகத்திலும் அநேக பிரச்சனைகள் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாயிருந்தாலும், ஆனால் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு, அழிப்பதற்கு 2ம் ஒன்றாய் சேர்ந்து செயல்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. இந்த இடத்திலே இந்த தண்ணீரும் இந்த நெருப்பும் இவனை அழிப்பதற்கு முயற்சிக்கிறது. சத்ருவானவன் அவைகளுக்குள்ளே கொண்டு போய் தள்ளுகிறான். ஆனால் அந்த வாலிபனை காப்பாற்றுவதற்கு, மீட்டு கொள்வதற்கு தகப்பன் எடுக்காத முயற்சி இல்லை. தகப்பன் தம்முடைய பிள்ளையுடைய பாதுகாப்புக்காக அவன் பல முயற்சிகளை எடுத்திருப்பான். ஓடிப்போய் தண்ணீரில் விழாதபடி காப்பாற்றியிருப்பான், நெருப்பில் விழாதபடி காப்பாற்றியிருப்பான். அவன் சொந்த முயற்சியினாலே இந்த பிள்ளையை விடுவிக்க வேண்டும், இந்த கடினமான போராட்டத்தில் இருந்து பிள்ளையை தப்புவிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை, ஜெயத்தை காண முடியவில்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை வியாகுலப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், அல்லது மனிதர்கள், அல்லது சத்ருவின் உபாய தந்திரங்கள் எவைகளாயிருந்தாலும் அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கலாம். எவ்வளவோ நீங்கள் பிரயாசப்பட்டிருக்கலாம். இந்த சத்ருவின் கிரியை, இந்த பில்லி சூனியம், இந்த ஏவல் அழிந்து போனால் நன்றாயிருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது காலமெல்லாம் உங்களுக்கு துன்பங்களையும் உபத்திரவங்களையும் கொடுக்கின்ற மனிதன் சற்று என்னை விட்டு விலகி போனால் நன்றாயிருக்குமே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இப்படி பலவிதமான போராட்டங்கள் உங்களை நெருக்குகிற நிலைமையிலே நீங்கள் இன்றைக்கு காணப்படலாம். அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒன்றும் பலிக்காமல் தோல்வியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவரின் இரட்சிப்புக்காக, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தும் ஒரு மாற்றம் இல்லையே, மறுரூபம் இல்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு பெற்றோருக்கு மிகுந்த பாரம். கடந்த நாளில் ஒரு சகோதரர் என்னிடத்தில் கூட சொன்னார், பாஸ்டர், பையனுக்கு நல்ல வேலை இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, அருமையான வீட்டை எல்லாம் நான் கட்டி வைத்திருக்கிறேன், ஆனால் அவன் திருமணமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். அவனுடைய வயது 30 தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நானும் அவனுக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுக்கிறேன், எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இணங்கி வரமாட்டேன் என்று சொல்லுகிறானே என்றெல்லாம் அவர்கள் சோர்ந்து போய் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இப்படி அநேக நேரங்களிலே நல்ல ஒரு காரியம் நடக்க வேண்டும், நல்ல ஒரு செயல் நிகழ வேண்டும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, அல்லது ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளராத பிள்ளைகள் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலாபலனை
ஒரு வெற்றியை, முன்னேற்றத்தை இன்று பார்க்க முடியாமல் இருக்கலாம். உங்கள் சரீர முயற்சியெல்லாம் தோல்வி அடைந்திருக்கலாம். 1 தீமோத்தேயு 4:8 இதைத்தான் சொல்லுகிறது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது, ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அடுத்த முயற்சி என்ன? இப்பொழுது அந்த மகனை இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் 9 பேர் அவனுக்காக ஜெபிக்கும்படி ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இவன் கொண்டு போகின்றான். 3 சீசர்களும் இயேசுவும் மலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையின் அடிவாரத்தில் கீழே இங்கே 9 சீசர்கள் இருக்கிறார்கள். அந்த 9 சீசர்களிடத்தில் தான் இந்த தகப்பன் தன் மகனை கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த 9 பேரும் இவனுக்காக ஊக்கமாக உற்சாகமாக ஜெபித்தும் இவனை அளக்களிக்கின்ற பிசாசு, இந்த வியாதி, இந்த பலவீனம் நீங்கவே இல்லை. அநேக நேரங்களிலே பலரும் ஜெபித்து இன்னும் பலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. பல முயற்சிகளை எடுத்தும் பலாபலன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய முயற்சிகள் இல்லை. அதற்காக ஜெபம் ஆண்டவர் கேட்கவில்லை, என் விண்ணப்பத்திற்கு அவர் இறங்கவில்லை என்று முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம். தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். இந்த பிள்ளையின் தகப்பன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கீழே இறங்கி வந்த உடனே சீசர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். 17-16 நீங்கள் வாசித்து பார்த்தால், மத்தேயு 17:16 வாசித்தால், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், அந்த ஊழியரிடத்தில் ஜெபிக்க கொண்டு போனேன், சுகமாகலை, இந்த ஊழியர்கிட்ட கொண்டு போனேன், சுகம் கிடைக்கலை. சோத்திரம். அநேக நேரங்களிலே நம்மிடத்தில் மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. என்னிடத்தில் கூட சிலர் வந்து, ஐயா, அந்த பெரிய ஊழியர்கிட்ட கொண்டு போனேன் என் பிள்ளைக்காக ஜெபிக்க, அவர் ஜெபித்தும் சுகம் கிடைக்கல. இந்த பெரிய சிறந்த ஊழியர்கிட்ட போனேன், அந்த பெரிய கன்வென்ஷன் போனேன், இந்த பெரிய கூட்டத்துக்கெல்லாம் போனேன், சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவது நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணுவது போல இருக்கும். நாம் என்ன நினைப்போம்? ஓ, இவ்வளோ பெரிய ஊழியர்கள்லாம் ஜெபித்து அற்புதம் நடக்கலையே, அப்போ நாம் ஜெபித்து எங்கே அற்புதம் நடக்கப் போகிறது என்ற எண்ணம் நமக்குள் வரும்படி பிசாசு செய்வான். ஆனால் அதையெல்லாம் நாம் நினைக்காதபடிக்கு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும்போது தேவன் பெரிய கிரியைகளை செய்ய வல்லவர். நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த 9 சீசர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்திருக்கும்? அவன் சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எத்தனையோ முறை நானும் ஜெபித்தேன், ஒன்று நடக்கவில்லை. அப்படியானால் நாம் ஜெபித்து என்ன நடக்கப் போகிறது என்று. இயேசுவும் இல்லை, விசேஷித்த 3 சீசரும் இல்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு அவிசுவாசம் இந்த 9 பேரிடத்திலே வந்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையின் தகப்பனும் இயேசு இல்லை, இவர்கள் ஜெபித்து என்ன நடக்கப் போகிறது என்ற அவிசுவாசம் அவனுக்குள்ளே வந்திருக்கலாம். அவன் அதைத்தான் சொல்லுகிறான், அவர்களால் சொஸ்தமாக்க முடியவில்லை என்று சொல்லி மனிதர்கள் மேல் நம்பிக்கையை வைக்கிறான், மனிதர்கள் மேல் விசுவாசத்தை வைக்கிறான். பிரியமானவர்களே, இப்பொழுது அங்கேயும் சுகம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை, மனிதர்கள் மேல் விசுவாசத்தை வைப்பதினால் எந்த பிரயோஜனமும், எந்த ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை. நம்முடைய விசுவாசம் யார் மேல் இருக்க வேண்டுமோ அவர் மேல் இருந்தால்தான் வெற்றி, அற்புதம், ஜெயம் உண்டாகும். கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம், கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் வல்லமையின் மேல் விசுவாசத்தை, நம்பிக்கையை வைக்கும் பொழுதுதான் அற்புதம் உண்டாகும். இப்பொழுது பிள்ளையின் தகப்பன் ஒரு தோல்வியில், இயலாமையின் விளிம்பிலே வந்து நிற்கின்றான். இனி என் மகனுடைய கதி அவ்வளவுதான், இனி என் பிரச்சனைக்கு விடுதலை இல்லை என்ற சூழ்நிலை, இனி என் போராட்டங்களுக்கும் என்னுடைய கடினமான காரியங்களுக்கும் தீர்வு இல்லை என்று இன்றைக்கு நீங்களும் நினைக்கின்றீர்களா? என் பிரச்சனையை யாரும் தீர்த்து வைக்க முடியாது, என் போராட்டம் தீராது, இது எனக்கு மிகவும் கடினமான காரியம், இதெல்லாம் நடக்காது என்ற
ஒரு முடிவில் இருக்கிறீர்களா? அவ்வளவுதான், இனி கடவுள் விட்ட வழி அப்படி என்று ஒரு சோர்ந்து போன சூழ்நிலையில் வியாதியை குறித்தோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சொத்து சுதந்திரங்களை குறித்தோ அல்லது நன்மைகளை குறித்தோ அப்படி நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு காணப்படுகிறீர்களா? உங்கள் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிற, உங்கள் நம்பிக்கையை வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல நாதர், அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்பதிலே எவ்வளவேனும் சந்தேகப்பட வேண்டாம் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்க்க முடியும். உபாகமம் 1:17, நியாயத்தில் முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கு செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. அன்றைக்கு மோசேயின் நாட்களில் 50 பேருக்கு தலைவன், 100 பேருக்கு தலைவன், 1000 பேருக்கு தலைவன் என்று வைத்து ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் அவர்களே தீர்த்து கொள்ளட்டும் என்று ஒரு ஆலோசனையை மோசே மாமா கொடுத்ததின்படியே அவன் நியமித்தான். பெரிய பிரச்சனை, கடினமான பிரச்சனைகள் மட்டும் உம்மிடத்தில் வரட்டும், அதை நீர் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைத்து அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடும் என்று சொன்னான். அப்படியே அவர்கள் செய்தார்கள். அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களால் தீர்க்கப்பட முடியாவிட்டால் கடைசியாக மோசேயினிடத்தில் அதை கொண்டு போகிறார்கள். அதைத்தான் நாம் யாத்ராகமம் 18:22 வாசிக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மற்றவர்களால் தீர்க்க முடியாத காரியங்களை ஹல்லேலூயா அன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்ற மோசேயின் இடத்தில் மக்கள் கொண்டு போனார்கள். அந்த மோசே அன்றைக்கு சொன்னான், உங்கள் நடுவிலே உங்கள் சகோதரர்கள் மத்தியிலே இருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புவார் என்று சொன்னார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோசே அன்றைக்கு ஜனங்களுக்காக எப்படி தேவ சமூகத்தில் நின்று நன்மையை விடுதலை வாங்கி கொடுத்தானோ அதே போல் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்க்கிறவராய் இருக்கின்றார். ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த பிள்ளையின் தகப்பன் சுயமாய் சொந்தமாய் முதலாவது முயற்சி எடுத்தான், அதிலே பலன் இல்லை. இரண்டாவது அவன் 9 சீசர்களிடத்திலும் கொண்டு போனான், பலன் இல்லாதபடி காணப்பட்டான். காரணம், அவனிடத்தில் விசுவாசம் இல்லை, ஜெபித்தவர்களிடத்திலும் விசுவாசம் இல்லை. அதை நாம் பின்வரும் பகுதியிலே பார்க்க முடிகின்றது. ஜெபத்தை கேட்டு வருகிறவர்களுக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களுக்கும் விசுவாசம் இருக்க வேண்டும். 2 பேருக்கும் விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசம் மிக முக்கியமான ஒன்று. புதிய ஏற்பாட்டில் 17 இடங்களிலே ஆண்டவர் அற்புத சுகங்களை நன்மைகளை செய்யும்போது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டு விசுவாசத்தின் அடிப்படையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டதாக பலமுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நடந்தது என்ன? அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே 17ஆம் அதிகாரம் மத்தேயு 14 வாசிக்கிறோம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று சொல்கிறான். அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களுடன் கூட இருப்பேன். விசுவாசம் இல்லாதவர்களோடு இயேசு கிறிஸ்துவினால் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பதும் கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நாமும் அவரோடு கூட இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாதவர்களிடத்தில் அவரும் வந்து குடியிருக்க முடியாது. அப்போ இவர்கள் ஒரு மாறுபாடான சந்ததியாக, விசுவாசத்துக்கு அந்நியராக, பக்திக்கு அந்நியராக, கிறிஸ்துவுக்கு அந்நியராக,
கிருபைக்கு அந்நியராக தங்களை வைத்து கொண்டபடியினாலே ஆண்டவர் அவர்களை, உங்களிடத்தில் எதுவரைக்கும் என்னாலே பொறுமையாக இருக்க முடியும்? அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கும் என்று பார்த்தார், விசுவாசம் இல்லை. ஒரு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லுகின்றார், 100க்கு அதிபதியை பார்த்து, தமக்கு பின் செல்லர்களை பார்த்து சொன்னார், 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளே கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார். விசுவாசம் இருக்க வேண்டிய இஸ்ரவேலருக்கு விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு 100க்கு அதிபதிக்குள்ளே விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உருவாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, அற்புதம் செய்யும் வல்லமை இருக்கிறது என்று அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும், பூமியில் உள்ள சகல கிரியைகளையும், அண்ட சராசரங்களையும் அவர் சொன்னார். சொன்னபடியே ஒவ்வொன்றும் நடைபெற்றது என்பதை அவன் அறிந்தான். அவன் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. வா என்றால் ஒருவனை வருகிறான், போ என்றால் ஒருவன் போகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று அந்த 100க்கு அதிபதி சொல்லுகின்றான். என் வார்த்தைக்கு இவ்வளவு அதிகாரமும் வல்லமை இருக்கும் என்று சொன்னால், அண்ட சராசரங்களை படைத்த வல்லமை உள்ள இரட்சகராகிய உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஒரே வார்த்தை சொல்லும் என்று அவன் நம்பிக்கையோடு கூட அன்றைக்கு அறிக்கை செய்தான். ஆனால் பிள்ளையின் தகப்பனிடத்தில் விசுவாசம் இல்லாததை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இயேசு சொன்னார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எது கடினமாக இருக்கிறதோ, உங்கள் சரீரத்தின் வியாதியா, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார பிரச்சனையா, உங்கள் பிள்ளைகளின் முரட்டு சுபாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டுமா, உங்கள் கணவரின் ரட்சிப்பா, உங்கள் சகோதரன் சகோதரிகளுடைய ரட்சிப்பா, அல்லது இந்த தேசத்தின் எழுப்புதலா, நம் பட்டணத்தின் மாற்றமா, இந்த வியாதியின் கொடூர தன்மை மாற வேண்டுமா? எது கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சுய முயற்சினால் முடியாத காரியங்களை, அநேகரால் முடியாத காரியங்களை இன்றைக்கு இயேசுவின் இடத்தில் விசுவாசத்தோடு நாம் கொண்டு செல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த காரியங்களில் அவர் அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நடந்தது என்னவென்று சொன்னால், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று உரிமையோடு கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கடினமான காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்கிறார். கல்வி ஞானம் இல்லாத ஒரு நிலையில் கடினமாக இருக்கிறதா? உங்களுக்கு பாடங்கள் புரியாதபடிக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீரை வெளியே கொண்டு வந்தவர், ஞானமற்ற உங்கள் வாழ்வில் சிறந்த ஞானத்தை, புத்தி கூர்மையை, விவேகத்தை வெளியே வர வைப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள இரட்சகரால் முடியும். அப்போ எது கடினமாக இருக்கிறதோ அவைகளை அவரிடத்திலே நீங்கள் கொண்டு வரும்போது அவர் அற்புதம் செய்கிறார். சிறு வயது முதல் வாலிப வயது வரைக்கும் அந்த மகனை அலக்களித்து கொண்டிருந்த பொல்லாத சத்துரு, அந்த மகன் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பாதிப்பு, அந்த பிரச்சனை மாறுவதற்கு இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவினிடத்தில் கொண்டு போகப்பட்ட பொழுது, இயேசுவினுடைய கரத்தில் அந்த மகனை ஒப்பு கொடுத்த பொழுது அவனுக்குள்ளிருந்த அசுத்த ஆவி வெளியேறியது. அந்த இளைஞன் எவ்வளவு ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு இருக்கணுமோ அவ்வளோ ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்தான். அவனை தன் தகப்பனிடத்திலே கர்த்தர் ஒப்புவித்தார். இன்றைக்கு உங்களுடைய கடினமான காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போது அதை அவர் சரிபடுத்தவும், அவைகளை செப்பனிடவும், அல்லது உங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளை மாற்றவும், அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கடினமான காரியங்களை லகுவாய் கிடைக்க பண்ணவும்
அவர் இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரே என் காரியத்தை உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன் என்ற நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு, உறுதியோடு, ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு நீங்கள் இன்றைக்கு கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் கொண்டு வருவீர்கள் என்றால், நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க, மறுரூபப்படுத்த, ஜெயம் கிடைக்க பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சீசர்களுக்கும் நமக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அன்றைக்கு சீசர்கள் போய் கேட்டாங்க. மத்தேயு 17:19 சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? இயேசு சொன்னார், உங்கள் அவிசுவாசத்தினால் தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லாது, அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவருடைய அடிச்சுவடியில் பின்பற்றுகிற நாம் நிச்சயமாகவே பெரிய காரியங்களையும் பெரிய நன்மைகளையும் நம்மால் செய்ய முடியும். நம்முடைய விசுவாசம் வல்லமை உள்ளது, விசுவாசம் பெரியது, மலையையே பெயர்க்கத்தக்க, அசைக்கத்தக்க அதிகாரம் உள்ளது தான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தை உயிர்ப்பித்து அந்த விசுவாசத்தில் பலப்பட்டு ஒவ்வொரு நாளும் முன்னே செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னார். அப்படியானால் நாம் கடினமான காரியங்களை லகுவாக இன்றைக்கு மாற்றுவதற்கும், பெரிய பெரிய காரியங்கள் எளிதாக நம்முடைய வாழ்விலே செய்வதற்கும், நாம் அநேகருக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை வாங்கி கொடுப்பதற்கும் இன்றைக்கு விசுவாசம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உபவாசமும் ஜெபமும் நம்முடைய வாழ்விலே பெருகும்போது நம்மால் கூடாத காரியமும் ஒன்றுமே இராது என்று சொல்லுகிறார். நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திடப்படுத்துகிறார். அதைத்தான் யோவான் 14:12 சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் செய்வான். அவ்வளவு வல்லமையை, கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். எனவே கடினமான காரியங்கள் இன்று எதுவானாலும் அதை அற்பமான நிலையிலே தேவன் செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். அற்பமான காரியம் அவர் பார்வையில் எல்லாம் அற்பமான காரியம். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசை அச்சுறுத்துகிற, உங்கள் குடும்பத்தை பயமுறுத்துகிற அல்லது உங்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற எந்த கடினமான காரியமாக இருந்தாலும் சரி, அவைகளை இன்றைக்கு அவரிடத்தில் கொண்டு வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்து உங்களை சந்தோஷப்படுத்தவும் விடுவிக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.